ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் திடீர் அறிவிப்புகளாக நிறைய அறிவிப்புகள் இப்போதைக்கு வந்த வண்ணமாகவே வந்திருக்குது. கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முன்கூட்டியே 5000 ரூபாய் முதலமைச்சர் செலுத்தியதை பற்றி தான் கடந்த 3 நாட்களாக பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக 5000 ரூபாய் ப்ளஸ் 4000 ரூபாய் 9000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த வீடியோவில் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் நிறைய வீடியோ மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய் கிடைச்சிருக்கா கிடைக்காத இருக்கா அப்படின்றத நீங்களே தெரியாத போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த வீடியோட ஸ்கிப் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணால் கூட, அதாவது ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். அப்படி இல்லைனா நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்னா ஸ்கிப் பண்ணி கரெக்டாக 10 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் 2 பாயிண்ட் கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கி வர பெண்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக புதுசாக இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். புதுசாக ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வாங்கி வந்துட்டு இருக்கீங்க. அவங்க புதுசாக விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு வராங்க. அவங்களுக்கான தகவலாகவும் இது அமையும். மேலும் மேல்முறையீடு செய்தவங்கள இதுக்கு மேலே இந்த 5000 ரூபாய் வராதவங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு 5000 ரூபாய் வராத இருக்கும், ஒரு சிலவங்க நடுவில் ஸ்டாப் ஆனவங்களுக்கு 5000 ரூபாய் வர்றதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் கேட்டு வராங்க. அது சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 ரூபாய் உரிமை தொகை எது சம்மந்தமாக செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட், அரசு வெளியீடு எல்லாமே, திடீர் அறிவிப்புகள் எல்லாமே நம்ம சேனலை உடனுக்குடனாக டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ண வரும். அதே போல் டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணது போலே ஏற்கனவே தொகையை உயர்த்த போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயரப்போகுது அப்படின்ற மாதிரி முதலமைச்சரே அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். மேலும் குறிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணது போலே முன்கூட்டியே எலெக்ஷனை முன்னிட்டு முன்கூட்டியே உங்களுக்கு தொகையை முன்கூட்டியே செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் தான் சொல்லியிருந்தோம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 3 மாதத்துக்கான தவணையும் முன்கூட்டி கூடுதலாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பாக செலுத்தப்பட்டிருந்தது. இப்போ இந்த தொகையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை முன்னிட்டு நிறைய பேர் பணம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேங்குக்கு தொடர்ச்சியாக போயின்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 பணம் எடுக்காவிட்டால் திரும்ப எடுத்துப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி பெண்கள் முன்னிலையில் நிறைய பேர் பரவின்னு வருது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேமித்தும் வைத்திருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்ப செலவுக்கும் எடுத்து கண்டிப்பாக செலவு செய்யலாம். தமிழக அரசு சார்பில் 1.31 கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கோடைகால மற்றும் சிறப்பு தொகை இது ரெண்டும் சேர்த்து 5000 ரூபாய் உடனடியாக எடுத்து கொள்ளாவிட்டால் வங்கியில் இருக்கும் பணத்தை அரசு திரும்ப எடுத்து கொடும் அப்படின்ற வதந்தி யாருமே சொன்னது கிடையாது. இது வதவியாக பரப்பாதீங்க. தமிழ்நாடு அரசு இது சம்பந்தமாக திரும்ப எடுத்துக்குவோம் அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. இது மகளிரிடையே பார்த்தீங்கன்னா வதந்திகளாக தான் பரவின்னு வருது. அதனால் உங்களுடைய 5000 ரூபாய் எங்கேயுமே போகாது. தமிழ்நாடு அரசு ஒரு தொகையை செலுத்தியதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்ததாக வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5000 ரூபாய் வங்கி கணக்கில் இருந்ததுன்னா கரெக்டாக வந்திருக்கும். எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் மினிமம் பேலன்ஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இது போல் சார்ஜஸ்லாம் நீங்கள் செலுத்தாத இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதில் பிடித்தம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். யாராவது 5000 ரூபாய் பணம் ஒன்றும் எடுக்காதீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிகல் வைஸ் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் உரிமை தொகையிலிருந்து இந்த மாதம் மட்டும் 5000 ரூபாய் செலுத்தியிருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இந்த மாதம் ரூபாய் 5000 ரூபாய் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கிலே டைரக்டாக வர வைத்திருக்காங்க. இதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வீடியோ காணொலி மூலயமா எக்ஸலத்தில் பதிவு செய்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் கீழ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 13/2/2026 அன்று காலையிலே 5000 ரூபாய் பணம் வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற அறிவிப்பும் முதலமைச்சரே டைரெக்டாக காணொலி மூலயமா வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் 13ஆம் தேதி காலையிலே கிரெடிட் ஆயிருந்தது, ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் மதியானம் கிரெடிட் ஆயிருந்தது, ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில்
ஈவினிங்காக, அதாவது வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சில பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது மகளிர்களுக்கு எல்லாருக்குமே அன்றைக்கே வந்து மெஜாரிட்டியாக வந்து கிளியர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க கிரெடிட் ஆகாதவங்க வந்து எல்லாருக்குமே 14-15 வந்து கிரெடிட் ஆகி வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பணம் வரவேற்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்பதை முன்கூட்டியே கணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அரசு முன்னெச்சரிக்கையாக அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் இப்போதைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கான தொகையை பிப்ரவரி மாதத்தோடு சேர்த்து 3000 முன்கூட்டியே வந்து செலுத்தலாம். முக்கியமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சியின் தரப்புலேருந்தும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரம் தரப்புலேருந்தும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி முதலமைச்சர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 5000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகையும் வந்து சேர்த்து 5000 ரூபாயை வந்து செலுத்தியிருக்கிறது மகளிர்களுக்கே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை பின்னர் கோடைகால சிறப்பு தொகை என 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் வர வைத்திருக்காரு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 1,16,00,000 பேர் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக வந்து பயனடைஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ 1,31,00,000 பேர் வரை வந்து பயன்பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருமே வந்து சேர்த்தே 1,31,00,000 பயனாளிகளும் சேர்த்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் வந்து சேர்த்து 3000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கூடுதலாக கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற பெயரில் 2000 ரூபாய் கூடுதலாக வந்து அவங்களோட வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இது போல் இந்த 5000 ரூபாய் இன்ன வரைக்கும் வந்து எடுத்து பெண்கள் வந்து மகளிர்கள் வந்து பயனடைஞ்சுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கான விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போலே ஏன் வந்து 3000 ரூபாய் வந்து செலுத்தியிருக்கும், ஏன் 2000 ரூபாய் செலுத்தியிருக்கும் அப்படின்ற முழுமையான விளக்கமும் வீடியோவிலே வந்து முதலமைச்சர் வந்து தெரிவித்திருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த காணொலியில் மிக மிக முக்கியமான கூடுதலான இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது தவிர திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தற்போது வழங்கக்கூடிய, அதாவது இப்போதைக்கு வந்து வழங்கக்கூடிய ரூபாய் 1000 உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டு இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து ஏற்கனவே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து வேற ஒரு திட்டத்தில் வந்து அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ திமுக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குறுதிகளை ரெகுலராக வந்து 1000 ரூபாய் வந்து வாங்கி வரவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து உயர்த்தி கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அறிவிப்புல வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. இதனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். வெள்ளிக்கிழமை அதுமாக காலையிலேயே தங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் பெரிய இன்ப அதிர்ச்சியாக வந்து இருந்தது மகளிர்களுக்கு பலரும் வந்து தெரிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனிடையே சிலர் 5000 ரூபாய் பணம் வந்தும் சேரவில்லை, மெசேஜ் எதுவும் வரவில்லை என்ற குழப்பத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். இவங்களுக்கான வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இருக்க போது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் மறாதனாலோ அதுக்கு மறாதனாலோ வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு வராதவங்களுக்கு மணி ஆர்டரில் கூட 5000 ரூபாய் பணம் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது கன்ஃபார்மான்றத அப்படி வந்து அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஒரு சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் எதுவும் வந்து வரவில்லை, மெசேஜ் எதுவும் வரல அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ண வந்தாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்குக்கு இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் சில விஷயங்களை நீங்கள் சரிபார்த்தால் நல்லது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பணம் போடப்பட்ட உடனே பதிவு செய்யப்பட்டால் மொபைல் எண்ணிற்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் அனுபவிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக உங்களுடைய பேலன்ஸை நம்ம தான் வந்து சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கரெக்டாக வந்து எஸ்எம்எஸும் அரசு தரப்புலேருந்து வந்து அனுப்பப்பட்டிருக்கு, அதுவும் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கா அப்படின்றதையும் 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு இந்த 5000 ரூபாய் தொகை வந்திருக்கா வந்து இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து 2 நாட்களுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் டைரெக்டாக பேங்க்லேயே கூட வந்து போயிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சில வங்கி கணக்கு இருக்குது, மிஸ்டு கால் மூலிமா நீங்கள் வந்து மொபைலில் வந்து மிஸ்டு கால் மூலிமா வந்து விட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் எந்தெந்த பேங்க்குக்கு எந்தெந்த மிஸ்டு கால் நம்பர் அப்படின்றது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த
வீடியோ கீழே வந்து கேளுங்க, நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து கடந்த மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கலாம், இந்த மாதம் வந்து எஸ்எம்எஸ் வரவில்லை என்பவர்கள் கண்டிப்பாக வந்து கடந்த மாதம் வரை எஸ்எம்எஸ் வந்தது, இந்த மாதம் இப்பொழுது வரை வந்து எஸ்எம்எஸ் எதுவும் வந்து வரவில்லை அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் வராமல் இருந்தால் உங்களுடைய சம்மந்தப்பட்ட வங்கி கணக்கில் நீங்கள் ஆன்லைன் நெட் பேங்கிங் செயலி மொபைல் மூலயமா அந்த செயலி வச்சுருந்தாலோ இல்லை கூகுள் பே ஃபோன்பே போல் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட் வச்சுருந்தாலோ உடனடியாக பேலன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்திருக்கா இல்லையா என்பதை வந்து நீங்களே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை செலுத்தினதும் சனி ஞாயிறு லீவு அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு, விடுமுறை. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து இல்லை பேங்க்கில். இன்றைக்கி திங்கக்கிழமை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து வங்கி கணக்கில் டைரெக்டாக அந்த 5000 ரூபாய் மகளிர்கள் எடுக்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து அலைமோதின்னு வராங்க மகளிர்கள் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் வரை பணம் வாங்கிய அனைவருக்குமே கண்டிப்பாய் இந்த மாதமும் ரூபாய் 5000 வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பணம் வர வைக்க கிடையாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பகுதியாக அரசு வங்கிகளில் பணம் செலுத்துவதில் என்பதால் சிலருக்கு காலையிலே பணம் வந்திருக்கலாம், சிலருக்கு பகல்களில் பணம் வந்திருக்கலாம். இதனால் உங்களுடைய எஸ்எம்எஸ் வருவதோ அல்லது பணம் வந்து சேர்வதோ தாமதமாக கூட வந்து ஆகலாம். எனவே இன்று மாலை வரை பொறுத்திருக்கவும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 இந்த 3 நாட்களும் வந்து வெயிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கான பணம் வந்திருக்கும். ஒரு சிலவங்க 16ஆம் தேதி 17ஆம் தேதி கூட வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியாக தான் வந்து பணம் வந்து செலுத்தின்னு வராங்க தமிழ்நாடு அரசு மூலயமா. அதனால் ஒரு சிலவங்களுக்கு முன்கூட்டியே நாள்லேயே வந்திருக்கலாம், ஒரு சிலவங்க 2ஆவது நாள் 3ஆவது நாட்டில் தான் வந்து பணம் கிரெடிட் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கலாம், 9000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்ப்நெயில் போட்டிருந்தீங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் 9000 பற்றி வந்து தெளிவாக வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். 2 மாதங்களில் 9000 ரூபாய் அப்படின்ற மாதிரி, அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 40 நாட்களுக்குள்ள உங்களுடைய குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குறவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 9000 ரூபாய் உரிமை தொகை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து தேர்தல் காரணமாக எப்படியாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதன் ஒரு சில கட்சிகளும் வந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து 5000 ரூபாய் இந்த மாதம் வந்து செலுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் போன மாதமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கு 1000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அனைவருக்கும் பொங்கல் தொகையாக 3000 ரூபாய், இப்பொழுது 5000 ரூபாய், இது மூன்றுமே வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களில் 9000 ரூபாய் மக்களுக்கு முதல்வர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அப்படின்றத துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் பொங்கல் தொகையை முன்னிட்டு 3000 ரூபாய், கூடுதலாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய், மொத்தம் 4000 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களில் 5000 ரூபாய் பணம் வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9000 ரூபாய் ஒருவரோட குடும்ப தலைவிகள் மட்டும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதை தான் நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனாளிகளாக வந்து இருந்தீங்கன்னா மொத்தமாக இந்த மாதம் போன மாதம் வந்து சேர்த்து 6000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தொகையாக 3000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திட்டம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமாக வந்து அமைய போகுது. அதனால் தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுகவும் திமுகவும் இடையே இந்த திட்டத்தை மையப்படுத்தியே வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அமைஞ்சின்னு வருது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மாதம் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து இப்போ இந்த 5000 ரூபாய் வந்து விடுவித்ததுக்கு அப்புறம் வாக்குறுதிகளாக திராவிட மாடல் 2.0 இந்த தொகையை வந்து 1000 ரூபாயிலிருந்து உரிமை தொகை 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் மு.க.ஸ்டாலின் மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2026 மகளிர்கள் வாக்குகளை நோக்கி தான் வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மொத்தம் அதிமுகவும் திமுக அரசு 2 அரசும் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் 2000 ரூபாய் தொகை அப்படின்றது தொடர்ச்சியாக வந்து
நடைபெற போகுது அப்படின்றது நமக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனை முன்னிட்டு தான் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக திரும்ப ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட 5000 ரூபாய் வரவு வைத்திருக்காங்க. மகளிருக்கு இது மிகவும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். தேர்தலை காட்டினும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து முக்கியமான குற்றச்சாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து வைச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய், கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்தும் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையுமாறு இந்த தொகையை வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக வந்து செலுத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதன் மூலயமா நிறைய பேர் வந்து எடுத்து பயன்படுத்தின்னு வந்து இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய நல்ல இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம போட்டுன்னு வரும்போது கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வந்து கேட்கப்படுற கேள்வி, இப்போ தான் நாங்கள் வந்து ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை வந்து வாங்கியிருந்தோம், நாங்கள் இப்போ இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணி 5000 ரூபாய் வந்து பெற முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் தவற விட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து வராதவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தருது. அதில் மேல்முறையீடு செய்துட்டும் நிறைய பேர் வந்து பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணி வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க ரீஅப்ளை மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து திரும்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுக்கான அப்டேட் விரைவில் வந்து வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் அதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படின்றத வந்து தெரிய வரும். கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணியோ இல்லை மேல்முறையீடு செய்தோ உங்களுக்கு வந்து தகுதியானவங்க, அதாவது கலாய்வு மூலயமா வந்து தகுதியானவங்கன்னு வந்து கருதப்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொகையெல்லாம் வந்து வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பிலும் அதிகாரி வட்டார தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் புதிய ஸ்கீம், அதாவது புதுசாக வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனடியாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்தால் தான் அதுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறவங்களுக்கான SMS வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து வரும். அப்படி மேல்முறையீடு செய்துட்டு உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுதுன்னா தமிழ்நாடு அரசே அதுக்கான அறிவிப்பும் வந்து வெளியிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன், முதலமைச்சர் சொன்ன மாதிரி 5000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 9000 ரூபாய், இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த ஸ்கீமில் பணம் ஏதாவது இருந்தது, ஸ்கீமில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் சம்மந்தம் டவுட் கேட்டிங்கன்னா உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். மேலும் நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.